रामकृष्ण हरे। भानुदास एकनाथ जय सद्गुरुनाथ महाराज की जय। பல அபங்கங்கள்லாம் பார்க்குற பொழுது ஆந்தளா பாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்பில் சில அங்கஹீனங்கள், அதில் கண் குருடாக இருக்கிறது, அங்கஹீனமாக இருக்கிறது, இப்படி சொல்லக்கூடியதான, அதாவது நாம் உடல் ஹீனத்தை தவிர மனதிலையும் ஹீனனாக இருக்கும். எப்படின்னா பக்தியில் நம்ம குறைஞ்சிருக்கோம், அதை நம்ம குருடர்கள்னு சொல்கிறான். நம்மளோட மனது பகவானை நோக்கி செல்லாமல் இருந்தால், நம்மளுடைய திருஷ்டி பகவானை நோக்கி இருப்பதாக இல்லை என்றால் அதற்கு குருட்டுக்கு சமானம். அதனால் குருடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு அபங்கம். இதை நம்மளுக்கு மனதில் பக்தியை எழுச்சியை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு அபங்கம். पूर्व जन्मे पाप केले तेहे बहु विस्तारले विषय सुख नाशिवंत सेविता तिमिर कोंदले शौन्यांशी लक्षयोनी पिरतां दुःख भोगीले ज्ञान दृष्टि हार पळी दोन्ही नेत्र आंधळे धर्म जागो सदैवाचा जेभा पर उपकारी आंधळ्या दृष्टी देतो त्याचा नाम मी उच्चारी धर्म जागो सदैवाचा जेभा पर उपकारी धर्म जागो सदैवांचा जेबा पर उपकारी संसार दुःख मूळ चहूं कडे इंगळ विश्रांती नाही कोटे रात्रंदिवस तळमळ काम क्रोध लोभ शोणी पाठी लागले उढाळ कवन मी शरण जाऊ दृष्टी देईल निर्मळ धर्म जागो सदैवांचा जेबा पर उपकारी आंधळ्या दृष्टी देतो त्याचे नाम मी उच्चारी धर्म जागो सदैवांचा संसार दुःख मूळ चहूं कडे इंगळ विश्रांती नाही कोटे रात्रंदिवस तळमळ काम क्रोध लोभ शोणी पाठी लागले उढाळ कवना मी शरण जाऊ दृष्टी देईल निर्मळ धर्म जागो सदैवांचा जेबा पर उपकारी माता पिता बंधू बहिणी कोणी न पवती निर्वाणी इष्टमित्र स्वजन सखे हे तो सुखाची मांडणी एकला मी दुःख भोगी कुंभ भाक जाचनी एकला मी दुःख भोगी कुंभ भाक जाचनी तेथे कोणी सोडविना एका सद्गुरु वांचोनी धर्म जागो सदैवांचा जेभा पर उपकारी माता पिता बंधू बहिणी कोणी न पवती निर्वाणी इष्टमित्र स्वजन सखे हे तो सुखाची मांडणी एकला मी दुःख भोगी कुंभ भाक जाचनी तेथे कोणी सोडविना एका सद्गुरु वांचोनी धर्म जागो सदैवांचा जेबा पर उपकारी साधू संत माय बाप तिही केले कृपादान पंढरी यात्रे नेले
घडले चंद्रभागे स्नानं पुंडलिकवैद्यराजे पूर्वी साधिले साधनं वैकुंठीचे मूलपीठ डोळा गाळते अंजनं धर्म जागो सदैवांचा जेभा पर उपकारी आंधळ्या दृष्टी देतो त्यांचे नाम मी उच्चारी धर्म जागो सदैवांचा कृष्णांजन एक वेळा डोळा घालिता अढळ तिमिर दुःख गेले पिटले भ्रांती पडले श्री गुरु निवृत्ती राये मार्ग दाविला स्वज्वल बापर कुमादेवी वरू विठ्ठल दीनांचा दयाळो धर्मक सागो सदैवांचा जेभा पर उपकारी आंधळ्या दृष्टी देतो त्याचे नाम मी उच्चारी धर्म जागो सदैवांचा பக்தியில் நம்ம குருடர்களாக இருக்கோம். ஏன் நம்ம குருடர்களாக இருக்கோம்னா, நம்ம ஸ்வதர்மத்தையும் அனுஷ்டிக்கிறது இல்லை, பகவத் தர்மத்தையும் அனுஷ்டிக்கிறது இல்லை, பாகவத தர்மத்தையும் அனுஷ்டிக்கிறது இல்லை, பிரம்மண்யத்தையும் அனுஷ்டிக்கிறது இல்லை. அதனால் அவர் சொல்கிறார், தர்மஜாகோ சதைவாஞ்சா. நம்மளோட ஹிருதயத்தில் தர்மங்கிறது நம்ம ஜாகரணம் ஆகட்டும். ஜேபா பர உபகாரி, எல்லோருக்கும் நல்லது செய்யணும், பர மற்றவர்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற அறத்துறை, அறத்தில் நன்னா இருக்கணும், தர்மத்தில் நன்னா இருக்கணும். தர்மங்கிறது அறம். அது எப்படின்னா, மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு செய்கிறது, படிப்பில் உதவி இருக்கிறது, பகவத் பக்தியை உண்டு பண்ணுறது, பக்தியில் சிறந்தவர்களாக மக்களை ஆக்குறது, இந்த மாதிரி பக்தி அனுபூதியை உண்டாக்குறது, இதெல்லாம் இல்லாது இருந்தால் அது குருடர்களைப் போல. அதனால் தர்மத்தில் சிறந்தது நாம் இருக்கணும் அப்படிங்கிற விசேஷமாக இந்த அபங்கத்தில் சொல்கிறார். பூர்வ ஜன்மி பாப்ப கேளே தேஹே பகு விஸ்தாரலே. ஒவ்வொரு ஜென்மமாக நம்ம எத்தனை ஜென்மம் நம்ம இருக்கோம்னு தெரியல, அதில் தெரிஞ்சோ தெரியாமலையோ பல பாவங்களை செஞ்சுட்டு இருக்கோம். அது விஸ்தாரமாக அடுத்தடுத்த பிறவிகளை கொடுத்துட்டே இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறேன். விஷய சுக நாசிவந்த சேவிதா திமிர கொந்தளே. விஷயங்கள் அப்படிங்கிற லௌகீகத்திலேயே நம்ம மனசு நிறைய ஈடுபட்டு இருக்கிறதுனால அது நம்மளுடைய மனதில் மமக்காரத்தையும் அகங்காரத்தையும் 6 விதமான ஷட்குணங்களையும் கொடுத்துருது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியங்கிற 6 விதமான குணங்களை உண்டு பண்ணிடுறதுனால அது இந்த உடலையே நாசவந்த் அப்படிங்கிறது அழிச்சுடுறது. இதனால இந்த குணங்கள்னால நம்ம உடம்புகளே பல சுகர், ப்ரெஷர் அப்படிங்கிற விஷயத்தில், ஏன்னா மமக்காரம் அகங்காரம் ரெண்டும், மமக்காரம்னு நிறையா வச்சுட்டோம்னா சுகர் வந்துடும், அகங்காரம்னு நிறையா வச்சுட்டோம்னா ப்ரெஷர் வந்துடும். அதனால் இது ரெண்டுமே சேர்ந்தது. இப்படி இருக்கிறதுனால திமிரம் அப்படிங்கிறது இருட்டானது வெளிச்சமாக தெரியறது தான். இருட்டு வெளிச்சமாக இருக்கும், எல்லா இடத்துலையும் இருட்டு பரவியிருக்கான். அப்படி இருக்கிறதுல சௌன்யாஷி லக்ஷயோனி பிரதா துக்க போகியில், இந்த சம்சாரிகளாக இருக்கக்கூடியவாளோ இந்த பிராணிகளோ 84 லட்சம் யோனிகள் இந்த பிறவி, இந்த மனசு, இந்த ஜீவாத்மாவானது கடந்து 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 வந்துருக்கு. அதனால் ஞான திருஷ்டி ஹாருபலி தோன்ஹி நேத்திர ஆந்தளே அப்படிங்கிற ஞான திருஷ்டி ஹாருபலி. அதனால் பிறப்பு இறப்பு அப்படின்னு ஏன் வந்துருக்கு? நம்மளோட ஞானம் இல்லாதனால, நம்ம அஜ்ஞானிகளாக இருக்கிறதுனால இந்த திருஷ்டியானது இந்த நல்ல விஷயங்களை தோக்கடிச்சிடுது. நல்ல விஷயங்கள் மேலே, அதுக்கு மேலே இது நம்மளோட லௌகீக விஷயங்கள்லாம் ஈடுபட்டதுனால நல்ல விஷயங்கள், அறத்தன்மையோடையது, பரோபகாரங்கிறது இல்லாமல் போயிடுது. அதனால என்னோட 2 கண்களும் குருடாகிடுது அப்படிங்கிறார். தர்மஜாகோ சதைவாஞ்சா. அப்போ தர்மங்கிற அறம் அப்படிங்கிற பிரகாசம் என்னைக்கும் எழுந்து இருக்கட்டும், ஜாகோ என்னும் இருக்கட்டும். ஜேபா பர உபகாரி, அது பர உபகாரத்தில் சிறந்து விளங்கட்டும். ஆந்தல்யா திருஷ்டி தேதோ தியாச்சே நாமமி உச்சாரி.
பகவானே ஸ்ரீ ஹரியே, நீ எனக்கு இப்படி குருட்டு கண்களை கொடுத்துட்டு அஜ்ஞானத்தில் இருக்கிற மாதிரி பண்ணிட்டியே, தாஞ்ச நாமவி உச்சாரி, அதனால் நான் உன் நாமத்தை எப்படி உச்சாரம் பண்ணுவேன் எனக்கு தெரியலையே, ஆந்தல்யா திருஷ்டி தேத்தோ இப்படி கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு தர்மஜாகோ சதைவாஞ்சா ஜேபா பர உபகாரி, தர்மஜாகோ சதைவாஞ்சா, அதனால் தர்மம் என்றுக்கும் எழுந்திருக்கட்டும், எழுச்சி உண்டாகட்டும், தர்மங்கிற எழுச்சி உண்டாகட்டும், அதன் மூலமாக பிரகாசம் உண்டாகட்டும் சொல்லக்கூடியதான துருவம். இதுதான் துருவம். அதாவது ஒவ்வொரு 4 சரணங்கள் பாடினோன்னே இந்த துருவமான தர்மஜாகோ சதைவாஞ்சா ஜேபா பர உபகாரி அப்படிங்கிறது இதுதான் விஷயத்தை சொல்கிறது. எல்லா அபங்கங்களும் ஒவ்வொரு மெசேஜை சொல்கிறது. அப்போ இந்த மெசேஜை சொல்லக்கூடியதாக தான் இந்த துருவமாக எடுத்துக்கிறான். அப்போ இதில் தர்மஜாகோ சதைவாஞ்சா, எப்பொழுதும் சனவரதமும் தர்மங்கிறது பிரகாசமாக விளங்கட்டும் அப்படிங்கிறது சொல்கிறார். சம்சார துக்க மூல சகுங்கடே இங்களம், சம்சாரம் அப்படிங்கிற இந்த சம்சாரம் அது மின்சாரம்னு கூட எடுத்திருந்தா இல்லையா படம் பார்த்தேன்னா, அது எப்படி இருக்குது, சகுங்கடே இங்கள 4 பக்கமும் கனண்டுன்னு இருக்கான். இங்களே அப்படின்னா ஒரு விதமான கனல் அப்படியே எரிஞ்சுன்னு இருக்கான். விஸ்ராந்தி நாகி கோட்டே ராத்திரன் திவசத்தளமாள, விஸ்ராந்தி என்னைக்குப்பா ஓய்வு ஒளிச்சல் இருக்குது, என்ன காத்தாலும் முழிச்ச உடனே நம்ம வயிற்று பாட பார்க்கணுமோ இல்லையோ, அதனால் எல்லாரும் உத்தியோகத்துக்கு கிளம்பிடுறான். என்ன சாப்பிட்டாலோ சாப்பிடலையோ தூங்குறாளோ எல்லாரும் உடனே உத்தியோகத்துக்கு கிளம்பி ஆகணும். அதுபோல் அங்கே அவள் சொல்கிறபடி கேட்டாகணும். அதற்கப்புறம் என்ன சம்சாரமான குழந்தைகள், குட்டிகள், அம்மா அப்பா, மாமியார் மாமனார், என்ன உறவுக்காரர்கள், இப்படிங்கிற பல விஷயங்களில் நம்ம ஈடுபட்டானோம். இதனால் வரக்கூடிய மனதிற்கு வரக்கூடிய சுகம் துக்கம் இன்பம் அப்படிங்கிற ரெட்டைகள் இதெல்லாம் வந்துன்னு இருக்குது. இதனால் மனசு எப்படின்னா கனண்டு அப்படியே தகன்னு எரிஞ்சுன்னு இருக்கு அப்படிங்கிற காமக்ரோத லோபசோனி பாட்டிலாகளே ஓடால. இதில் என்ன இருக்குன்னா காமம் குரோதம் அப்படிங்கிறது எல்லாம் ஒரு நாய் போல் பின்னாடியே துரத்தி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு. அது ஓடின்னு இருக்கு, கட 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 கடன்னு இது நதி மாதிரி ஓடின்னு இருக்கு. இப்படி சம்சாரமானது இப்படி ஒரு நதி தலமளவாக இருக்கக்கூடிய கனன்று வரக்கூடிய அக்னியாக நதியானது ஓடுறது அப்படின்னாரு. அப்போது கவனாமி சரண ஜாவும் திருஷ்டி தேயில நிர்மல, நான் யார்கிட்ட போய் சேர்வேன், யார்கிட்ட போய் சரணடைவேன், என்னோட கண்ணு எனக்கு கொடுக்கக்கூடாது, நிர்மலமான பவித்திரமான எனக்கு ஒரு திருஷ்டியை நீங்கள் கொடுக்கக்கூடாது. கவனாமி சரணஜா திருஷ்டி தேயில நிர்மலம் தர்மஜாகோ சதைவாஞ்சா ஜேபா பர உபகாரி, எனக்கு இப்படி தர்மத்தை சொல்லக்கூடாதா, தர்மத்தில் எனக்கு எழுச்சி விடக்கூடாதா, நான் யார்கிட்ட போய் இந்த கஷ்டத்துலேருந்து விடுபடுவேன் அப்படின்னு சாதுக்கள் மக்களாக தான் ஆகி அவா படுற கஷ்டத்தை தான் படுற மாதிரி நினச்சிண்டு தான் ஒரு குருடராக இருக்கிற மாதிரி நினச்சிண்டு தன்னோட ஸ்திதி அப்படி ஆக்கிண்டு இந்த அபங்கத்தை அப்படி எழுதி அப்படி நம்மளை மேலே கூட்டின்னு போகிறார். माता पिता बंधु बहिनी कोणी न पवती निर्वाणी इष्टमित्र स्वजन सके हे तो सुखाची मांडणी ये कळामी दुःख भोगी कुंभ भाक जाचनी ते कोणी सोडविना एका सद्गुरु आंचोनी தர்மஜாகோ சதைவாஞ்சா. என்ன சொல்ற, மாதா பிதா பந்து பை, என்னோட இந்த உலகத்தில் இருக்கிற லௌகீகமாக இருக்கக்கூடியதில் நம்ம எங்களுக்குன்னு வரக்கூடிய பாலனிய தத்துவமான இந்த பிறவியில் இந்த ஒரு அப்பா அம்மா வந்திருக்கா, பந்து இவ என்னோட சொந்தக்காரெல்லாம் வந்திருக்கா, எனக்கு சகோதரியாக வந்திருக்கா, சகோதரன் வந்திருக்கா, இன்னும் எத்தனையோ பேர் பிறந்தவா கூட பிறந்தவா கூட பிறக்காதவா, இந்த மாதிரி எத்தனையோ பேர் இந்த ஜென்மத்தில், இப்படி பல ஜென்மத்தில் மாதா பிதா பந்து பகினி கோணி நப்பவத்தி நிர்வாணி, யார்கிட்டேருந்தாவது நம்மளுக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை கிடச்சிருக்கோ, யாராவது நம்மளை இதுலேருந்து நீ விடுபட்டு வாப்பான்னு சொல்லியிருக்காளோ. இப்போ பிறந்த உடனே குழந்தை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நிறைய சம்பாதிக்கணும்னா எடுத்த உடனே 6ஆம் கிளாஸ்லேயே போய் படிக்க 6 வயசுலேயே போய் படிக்க வச்சுடுறாங்க. அது புரியலோ அது ஏபிசிடி எதுக்கு கற்றுக்கிறது, அது மேத்ஸ் எதுக்கு கற்றுக்கிறது, என்னமோ ஏதோ கற்றுட்டு போகிறது, சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ஏதோ போகிறது. ஒன்றா 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் ஆனோன்னா என்ன சப்ஜெக்ட் நீ எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறா. அதுக்கப்புறம் நீ என்னைக்கு வேலைக்கு எதுக்கு நம்ம வேலைக்கு போகிறோமா அது கூட இந்த குழந்தைகளுக்கு உதிக்கிறது இல்லை. அம்மா அப்பா எதை சொல்கிறாலோ அதுபடி ஏதோ ஒரு குரூப் எடுத்துக்கிறது, அதில் படிக்கிறது, அப்புறம் வருது, அப்புறம் அது டிகிரி படிக்கிறது, அப்புறம் தான் படித்த படிப்பு என்ன பிரயோஜனமாக இருக்காங்கிறதே தெரியல, அப்புறம் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிறது. அப்புறம் இதில் யாரோ தான் படித்தவா தன்னோட இதில் முன்னேறவாளாக இருந்தால் மருத்துவத்துறையில் இருக்கிறவாளோ
இன்ஜினியர் துறையில் இருக்கிறவாளோ அவள் தான். இப்போ வந்து லௌகிகமாக பார்த்தேன்னா இப்போ இன்டர்நெட்டு அந்த இதுவும் இப்போ ஐடி உத்தியோகம் தான் பிரமாதமாக இருக்குது. அதில் இன்ஜினியர் படிச்சிருந்தவாளும் சரி எல்லாரும் சரி அதுக்குள்ளே போய்ட்றான். அதனால் உத்தியோகங்கிறது என்னென்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்துடுது. இப்படி இருக்கிறதுனால இப்படிலாம் ஒரு மனசானது சங்கடப்படுறது. இதுக்குள்ளெல்லாம் இருந்து தளமலான்னு அப்படி கொதிச்சுன்னு இருக்கு. இஷ்டமித்ர ஸ்வஜன சகே ஹேத்தோ. இப்போ நம்ம இதுக்கு நடுப்புற எனக்கு பிடிச்சவா தான். இந்த குழந்தைகள் எத்தனை பேர் எத்தனை கிளாஸில் இருந்தாலும் சின்ன கிளாஸ்லேயே ஒரு 7-8 வயசு 7-8ஆம் கிளாஸ் படிக்க ஆரம்பித்தோடனே அம்மா அப்பாலாம் எங்களுக்கு வேணுங்கள ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறது. எனக்கு இவாள் தான் எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸு. இஷ்டமித்ர ஸ்வஜன எனக்கு தெரிஞ்ச மக்கள் இவா தான் எனக்கு பிடிக்கும். சக்கே இவாள்லாம் தான் எனக்கு கூட இருக்க போகிற. சுக்காச்சி மாண்டனி அவள் சொல்ல வண்டியை எடுத்துக்கிட்டு சல்லுன்னு குழந்தைல எங்கேயாவது கிளம்பிடுறது. என்ன படம் பார்க்க போகிறேன், அங்கே போனேன், இங்கே போனேன், மாலுக்கு போனேன், அப்புறம் பீச்சுக்கு போனேன், 4 குழந்தைகளையும் கூட்டினது, பெண் குழந்தைகளும் எல்லாமே சேர்ந்து ஆண் பெண் எல்லாம் கலந்து கட்டி ஏதோ பண்ணி அதில் வந்து குடி போதைகள் அந்த எல்லா விஷயத்துலேயும் அந்த குழந்தைகள் ஈடுபட்டுருது. மனசு கலங்கப்படுறது, மலமாகிடுறது. இப்படி ஆனதுக்கப்புறம் சுக்காச்சி மாண்டனி. இதில் வந்து சுக்காச்சி மாண்டனி இது ஒரு கடை, சுக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு கடையை விரிச்சுட்டு தான் மட்டும் இல்லாமல் இருக்கிறவா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறது. இப்படிலாம் இருந்துருக்கு. ஏக்கலாம துக்க போகி கும்ப பாக்க ஜாச்சனி. இதில் இப்படி போன்றிருக்கும் போது இதில் நல்லது கெட்டதெல்லாம் இந்த கும்பபாகம்ங்கிற நரகம் இப்படி இருக்கிறவாளுக்கெல்லாம் கிடைக்கிறது தான். ஏன்னா இந்த பிறவி எடுத்தோடனே இந்த மனசு ஆத்மாவானது இந்த உடலை விட்டும் போது அது பல இது நதியை ரஜ நதின்னு கிராஸ் பண்ணுறது. ஒரு நதியை கிராஸ் பண்ணுறது. அந்த நதியை கிராஸ் பண்ணும்பொழுது அது மண்ணை திங்க வேண்டியதாக இருக்குது. தான் செஞ்ச கர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி பலன். மற்றவாளை துன்பப்படுத்தியிருந்தால் மற்றவாளுக்கு சாப்பாடே போடலைன்னா மண்ணை திங்கணும். மற்றவாளை துன்பப்படுத்தியிருந்தால் அங்கே வந்து அவள் சூடு போடுவா. நம்மளுக்கு பலவித நரக வேதனைகள்லாம் உண்டு விடுவா. கும்பபாக்கம் இப்படிங்கிற நரகம் நம்மளுக்கு உண்டாருது. ரஜா நதின்னு பேர். இந்த நதியில் இப்படி நடக்கிறது. தே கோணி சோட வீணா. இதுலேருந்து நான் விடுபடணும்னா என்ன பண்ணுறது? தெரியாமல் இப்படி அலைஞ்சுட்டேனே. இந்த மனசு வந்து இப்படி ஈடுபாடு லௌகீகத்திலையும் இந்த விஷய போகங்களையும் ஈடுபட்டதுக்கப்புறம் இந்த உடம்பை விட்டுட்டு இந்த ஆத்மா பிரியறது. இந்த ஜீவாத்மா பிரியும் போது இதுக்கு பலவித கஷ்டங்கள் நரக வேதனைகள்னால் அதுக்கு கொடுக்கறதுக்கு அந்த தேவதைகள் அதை கொடுக்கறது. நீ இதை செஞ்சேன்னா இதுக்குள்ள பலரை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது. அப்போ நீ வந்து சத்தியலோகத்துக்கோ இல்லை புண்ணியமனமான சொர்க்கலோகத்துக்கோ போகணும்னாலும் இந்த நரகம்ங்கிற இந்த ரஜா நதியை கிராஸ் பண்ணி தான் நீ போகணும். அதனால நீ எது நல்லது செஞ்சிருந்தேன்னா உடனே இந்த நல்லது செஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு கொடை கிடைக்கும், காலில் வந்து செருப்பு கிடைக்கும். நீ மற்றவாளுக்கு தண்ணி கொடுத்துருந்தேன்னா உனக்கு தண்ணி தாகம் ஏற்படாது. மற்றவாளுக்கு சாப்பாடு கொடுத்துருந்தேன்னா உனக்கு பசிக்காது. அதுவே உனக்கு எல்லா விதமான சாப்பாடுகள்லாம் கொடுக்குற மாதிரி ஆத்ம திருப்தியை உண்டு பண்ணும். இதெல்லாம் கிடைக்கும். அதனால பரோபகாரம் பண்ணணும் அப்படிங்கிறார். அதனால கும்பபாகம் அப்படிங்கிற நரக வேதனையை நீ அனுபவிக்க வேண்டாம் அப்படின்னாக்க இந்த ரஜா நதிங்கிறத தாண்டணுமே அப்படிங்கிறதுக்கு நீங்க பரோபகாரம் பண்ணு அப்படிங்கிறார். அப்ப இதுலேருந்து ஒருத்தர் விடுபடணும்னா யார் வேணும்னா சத்குரு வாஞ்சோ. நீ நம்மளை யார் இதுலேருந்து விடுவிப்பா அப்படின்னா சத்குருவை தவிர வேற யார் விட முடியும்? சத்குரு அப்படிங்கிறது சத் அப்படிங்கிற தர்மத்தை சொல்லக்கூடியது. சத்தியம்னு சொல்லக்கூடிய பகவத் அனுபூதியை கொடுக்கக்கூடியது. சத்திய ஞான ஆனந்த சொல்லக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபத்தை கொடுக்கக்கூடியதான அந்த சத்குருநாதர் அவர் வந்து தான் என்ன விடுவிக்க முடியும். ஆனால் தர்ம ஜாகு அவரே என்ன தர்மத்தில் என்ன எழுச்சியை உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்து சொல்கிறார் சாது சந்தமாய பாபம் திஹி கேலே கிருபாதான பண்டரியே யாத்திர நேலே கடலே சந்திரபாகே ஸ்நான. சாது சந்தமாய சாதுக்கள் சந்துக்கள்னு சொல்கிறா இல்லையா? இந்த சாது சந்துக்கள் தான் எனக்கு கிருபா பண்ணியிருக்கா. அவள் தான் எனக்கு அம்மா அப்பா போல இருக்கா. பண்டரியே யாத்திரை நிலை. நான் ஆனால் பண்டரி க்ஷேத்திரத்துக்கு போனது இல்லையே. ஏன்னா அந்த பண்டரிங்கிற க்ஷேத்திரம் வந்து நாத பிரம்மஸ்வரூபமாக விட்டல் இருக்கிறதுனால இந்த நாதம்ங்கிறது பகவானோட நாமத்தை உச்சாரணம் பண்ணுறது. இந்த நாமத்தில் விசேஷமான விட்டல் நாமத்தை கொண்டு இருக்கிற பரம்பொருள் பண்டரி க்ஷேத்திரத்தில் வீட்டிருக்கிறதுனால இந்த மராட்டி பிரதேசத்தில் இருக்கிற மாவுளி ஞானேஸ்வர் மகாராஜ் இந்த அபங்கத்தை சொல்கிறார். அதில் சொல்கிறார் பண்டரி யாத்திரைக்கெல்லாம் யாரும் போனதே இல்லை. சந்திரபாகா ஸ்நானம் யாரும் பண்ணலே இல்லை. புண்டலீகன்கிற வைத்தியராஜன் இருக்கான் அங்கே வைத்தியன். யார் இந்த இகலோக போகங்களுக்கெல்லாம் ஒரு ரோகம்.
இந்த ரோகத்துக்கு யார் வைத்தியர்னா அந்த ராஜான புண்டலிகன். இந்த இகலோக போகங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிற போது ரோகம் உண்டாயிடுது இல்லையா, இந்த ரோகங்களுக்கு தீர்வு யார் கொடுக்குறான்னா சாது சந்துக்கள்லாம் கொடுக்குறாளாம். வைகுண்டி சே மூலப்பீட்டம், மூலப்பீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலம், ஆதிமூலம்னு சொல்லக்கூடியது பீட்டம், அந்த அதிஷ்டானமாக இருக்குது. அது என்னது, வைகுண்டத்தில் இருக்கக்கூடியதே இங்கே வந்திருக்கான். டோலா காலத்தே அஞ்சன, அதை கண்ணால் நம்ம பார்க்கக்கூடியது நம்மளுக்கு கிடச்சிருக்கணுமே. இப்படி சாதுக்களோடு சேர்ந்துருந்தா தானே பாண்டுரங்கனை போய் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அப்படி இருந்தால் தானே அது செய்யறதுக்கு சாதுக்கள்கிட்ட போகிறதுக்கே நீ பரோபகாரம் பண்ணியிருக்கணும். உன் மனசு தர்மத்தில் ஈடுபட்டு இருந்தால் தானே சத்சங்கத்தை நோக்கி போகும். அதனால் தர்மஜாகோ சதைவாஞ்சம் கிருஷ்ணாஞ்சன ஏக்க வேளா அப்படின்னா நீ என்ன போட்டுக்கணும்னா கண்ணுக்கு மை போட்டுக்கணும். அது சரியா இல்லை, கண்ணு ஒரு அழுக்காக இருக்குது. அதனால் இதுலேருந்து என்ன பண்ணுறது, மனசுங்கிற கண்ணு அழுக்காக இருக்குது. அதனால் கிருஷ்ணாஞ்சன ஏக்க வேளா, கண்ணுக்கு மை, கிருஷ்ணன்கிற கண்மையை போட்டுக்கோ. காலிதா அடல, அது நல்லா திருஷ்டியை நல்லா பார்வையை நல்லா கெட்டியாக பண்ணி காமிக்கும். திமிர துக்க கேலே பிட்டலே பிராந்தி படலை, அதில் எப்படி இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இந்த கண்ணுக்கு மையட்டுக்கிறதுக்கு முன்னாடி திமிர துக்க, இதை இருட்டாக இருந்துருக்கு, துக்கமாக இருக்குது, இதெல்லாம் போயிடுமா. பிட்டலே பிராந்தி படலை, அது ஒரு மேலே கண்ணுக்கு மேலே ஒரு தெர மாதிரி இருக்குது. இது பயம், குரோதம் அப்படிங்கிற காமம், குரோதம், லோபம், பயம், அப்புறம் ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறது. இந்த குரோதம் பயம்லாம் இருக்க இல்லையோ, இதெல்லாம் தான் அப்படி தெர மாதிரி நம்மளுக்கு மனசில் மூடின்னு இருக்குது. அப்போ இந்த மனசு அப்படிங்கிற கண் இருக்கே, அதுக்கு இத்தனையும் அது அழுக்காக இருக்குது. இது போகிறதுக்கு ஒரு கிருஷ்ணன்கிற அந்த கண்மையை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்ரீ குரு நிவத்தி ராயே மார்கதா விலாஸ்வஜலம், ஸ்ரீ குரு எனக்கு அப்படின்னு ஞானேஸ்வர மாவளி சொல்கிறார். என்னோட குருநாதரான நிவர்த்திநாதர் அவர் ஸ்ரீ குரு. ஸ்ரீனா ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தையே கொடுக்கக்கூடியதான ஸ்ரீகிருஷ்ண தனத்தை கொடுக்கக்கூடியதான என் குருநாதரான நிவர்த்திநாதர் எனக்கு இப்படி ஒரு அழகான மார்க்கத்தை காமிச்சார். அது ஜொலிச்சுட்டு இருக்கு அந்த மார்க்கமானது. பாப்ப ருக்குமாதேவி வரு, பாப்ப அப்படின்னா என்னோட தந்தை, அவர் ருக்குமாதேவியினுடைய மலானனான நான் அவருக்கு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஞானேஸ்வர் மாவுரை தன்னை முத்திரை குத்திக்கிறார். ஞானதேவனு முத்திரை குத்திப்பார், பாப்ப ருக்குமாதேவி அப்படிங்கிற முத்திரை குத்திப்பார், இதை ஞானதேவ மனே அப்படின்னு முத்திரை குத்திப்பார். இப்படி மாவுளி அப்படிங்கிற முத்திரையும் அவருக்கு உண்டு. இப்படி பாப்ப ருக்குமாதேவி வரு அப்படிங்கிற விட்டலன் அவர் யாருன்னா தீனர்களுக்கெல்லாம் தயாளனாக இருக்கான். நம்ம இந்த உலகத்தில் தீனனாக இருக்கோம், கிருப்பணனாக இருக்கோம், எதை செய்யணுமோ தர்மத்தை செய்யறதில்லை, கஞ்சத்தனத்தில் இருக்கோம். எதில் நம்ம தர்மத்தை செய்யறதுல கஞ்சா மட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பக்தியில் செய்யறதுக்கு கருமை, நம்ம மனசை அதில் ஈடுபடுத்தாமல் கிருப்பணனாக இருக்கும். இப்படி தீனனாக இருக்கும், பதித்தனாக இருக்கும். இப்படி இருக்கிறவாளுக்கு தயாளு, அப்படி அவனே தயாளுவாக இருக்கான். என்னென்னா 2 கால்களையும், சாதுக்கள் தான், சாதுக்களும் விஷ்ணுவும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியவனான பாண்டுரங்கன் அவனே தயாளு. அப்படிப்பட்டவன் நம்மளுக்கு அந்த கண் திருஷ்டியை கொடுத்து நம்ம தர்மத்திலேருந்து நம்மளை விடுபடுவான். நம்மளுக்கு என்னத்தை கொடுக்குறான், நம்மளுக்கு பக்தி அப்படிங்கிறத பயத்தை எடுத்து பக்தியை கொடுத்து தர்மத்தில் நம்மளை நிலைநாட்டுறான் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த அபங்கத்தை நம்ம அனுபவிச்சோம். போலா புண்டலி கவர்தா ஹரிவிட்டல ஸ்ரீ ஞானதேவ துகாராம் பானுதாச ஏக்நாத் மகாராஜ் கி ஜெய்.